பிரசாதத்தை இயலாமையும் தோல்வியுற்றேன், அவனை அனுபவிக்கணும்னு நான் புகுந்தேன், என்னால் அனுபவிக்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரங்களாக அனுகிரகிச்சிருக்க திருமங்கை ஆழ்வார். மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடந்தை மேய குருமணி திரளை இன்ப பாவினை பச்சை தேனை பாவினை இன்ப பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர் தாமே. மூவரில் முதல்வனாய திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அதனால திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் எல்லாம் பண்றார் இல்லையா திருமங்கையாழ்வார். பெருமாள் சுவாமி நம்மாழ்வார் வேதத்துக்கு 4 விதமான தமிழ் கொடுத்தார் நமக்கு. பக்தாமிர்தம், விஸ்வஜனானுமோதனம், சர்வார்த்ததம், ஸ்ரீ ஷடகோப வாங்மயம். அதனால தான் நம் ஷடகோபனை பாடினீரோ அப்படின்னு ரங்கநாதன் கேட்டார் இல்லையா, அதுல இருந்தால் நம்மாழ்வார்னு திருநாமம். அந்த மாதிரி 4 வேதத்துக்கும் 4 தமிழாக்கத்தை கொடுத்தார். திருவிருத்தம்னு ஒரு பிரபந்தம் பண்ணியிருக்கார், ருக்வேதத்தினுடைய சாரம். திருவாச்சரியம்னு ஒன்று பண்ணியிருக்கார், யஜுர்வேதத்தினுடைய சாரம். அதே மாதிரி சாமவேதத்தினுடைய சாரம் திருவாய்மொழி பூர்த்தியாக சாரத்தை கொடுத்துருக்கார். அதுக்கு மேலே அதர்வண வேதத்தினுடைய பெரிய திருவந்தாதியில் கொடுத்துருக்கார். இப்படி 4 கொடுத்துருக்கார். இந்த திருமங்கையாழ்வார் என்ன பண்ணியிருக்கார், வேதம் 4ன்னா வேதத்தினுடைய அங்கம் 6. அந்த 6 விஷயத்தையும் திருமங்கையாழ்வார் 6 திவ்ய பிரபந்தமாக அனுகிரகிச்சிருக்கார். அற்புதமாக பெரிய திருமொழிங்கிறது பெரிய நிறைய பாசுரங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா திருவழி கூட்டிருக்கையில் பண்ணியிருக்கார், திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், இப்படியெல்லாம் ஒரு 6 திவ்ய பிரபந்தத்தை நமக்காக வேண்டி கொடுத்துருக்கார் வேதத்தினுடைய அங்கமாக. அப்படி இருக்கக்கூடிய இவர் சொல்றார், 6ஆவதனை அனுபவிச்சுட்டு மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட. மூவரில் முதல்வனாய 3 பேர் யாரு, மும்மூர்த்திகள் யாரு? திருமால், சிவன், நான்முகன். திருமால், ருத்ரன், நான்முகன் வச்சுக்கோ. அப்ப திருமால்ங்கிறவர் தான் முதல்வன். மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட. ஒருவனை உலகம் கொண்ட, உலகத்தை அளந்தானே 3 அடி நிமிர்த்து. பெரியாழ்வார் சொல்றார், 3 தோன்றி 3 பிரணவத்திலேயே அவனுக்கு உபாசனையா பெருமாளுக்கு. அப்படி எல்லாம் பேசுறார். வாமன அவதாரம் பண்ணும் பொழுது அவதாரம் பண்ணி மகாபலியின் இடத்துல 3 அடி மண்ணு கேட்டான் இல்லையா, இந்த மண்ணு அளந்து குள்ளமா இருந்த பெருமாள் சித்திரக்குள்ளனா இருக்கக்கூடிய வாமன மூர்த்தி கிடுன்னு வளர்ந்து பெரிய மூர்த்தி ஆயிட்டான், நெடியோன்கிறா. அதனாலதான் இங்க நெடியோன்கிறா. அதனால இங்க நெடியோன்னு சொல்லும் பொழுது ஆண்டாள் அனுபவிக்கிறார் இல்லையா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன்னா இல்லையா. இங்க குருநாதர் சொல்லுவார், ஓங்கிங்கிற அர்த்தத்துக்கு வரும்பொழுதே ஏற்கனவே ஓங்காமல் இருந்தவன் ஓங்கினான்னு 2 விதமான அவதாரத்தை சொல்றதுன்னர். வாமன திருவிக்கிரமன் சேர்த்து சொல்றாருன்னர், சங்கத்தமிழ் மாலை சேர்த்து அனுகிரகிக்கிறான்னு அடியின் குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி அப்படி உலகத்தை அளந்துட்டு அந்த சிரமத்தினால நீங்க படுத்துருக்கியாப்பா ஆறாமுதா அப்படின்னு திருமங்கையாழ்வார் கேட்கிற மாதிரி இருக்கான். உலகத்தை அளந்துட்டு நெடியோனா இருந்து இங்க வந்து திருக்குழந்தையில உறைபவனா. திருமங்கையாழ்வார் ஆச்சரியமா பாடுறார், நடந்த கால்கள் நொந்தவோ
நடுங்க ஞானமேனமாய் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானமேனமாய் இடந்தமே குலுங்கவோ விலங்கு மால்வரை சூனம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்த